ஹலோ கைஸ், வெல்கம் டு அன்பு வியூவர்ஸ் சேனல். இன்றைக்கி வந்து சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன். டியூஸ்டே தேர்ஸ்டே டிராயிங் வீடியோ வரும், சண்டே கிரிக்கெட் கண்டென்ட் வீடியோ வரும். இதை மறக்காமல் பார்க்கணுன்னு அன்பு வியூவர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வளவலன்னு பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐபிஎல் ஃபைனல் 2023 குஜராத்துக்கும் சிஎஸ்கேக்கும் தான் நடந்துச்சு. குஜராத் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி 250 அடிச்சிருந்தாங்க. நடுவில் மழை பெஞ்சனால டிஎல்எஸ் முறைப்படி சிஎஸ்கேக்கு 15 ஓவரில் 171 டார்கெட் கொடுத்தாங்க. கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஜடேஜா 2 பாலுக்கு 10 ரன் அடிக்கணும்னு நிலமையில 6-4 அடித்து சிஎஸ்கேக்கு 5th கப்பை ஜெயிச்சு கொடுத்தாரு. இப்போ வேர்ல்டு கப்பில் நடந்த முக்கியமான சம்பவத்தை பார்க்கலாம். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்சில் பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி 160 இந்தியாவுக்கு டார்கெட் வச்சாங்க. இந்தியா பேட்ஸ்மேன் எல்லாரும் மடன்னு விக்கெட்டோட விராட் கோலி மட்டும் நின்று கடைசி 8 பாலில் 28 ரன்கள் அடிக்கணும் நிக்கட்டான சூழ்நிலையில் தரமாக அடிச்சுக்கிட்டு இருந்தார். நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க விராட் கோலி தான் லாஸ்ட் பாலில் ஸ்ட்ரைக் நிற்பாருன்னு. ஆனால் அதுதான் இல்லை. அஸ்வின் ஸ்ட்ரைக்கில் இந்த லாஸ்ட் 1 பாலில் 2 ரன் தேவை இருக்கிறப்ப பாகிஸ்தான் பவுலர் ஒரு வைடு போட்டோடனே மேட்ச் டை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அஸ்வின் கரெக்டாக கச்சிதமாக 1 பாலில் 1 ரன் அடித்து இந்தியாவை ஜெயிக்க வச்சிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆப்கானிஸ்தானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த 50 ஓவர் மேட்ச் தான். ஃபஸ்ட்டு ஆப்கானிஸ்தான் பேட்டிங் பண்ணி 292 ஆஸ்திரேலியாவுக்கு டார்கெட் வச்சாங்க. ஆஸ்திரேலியா 18.5 ஓவருக்கு 91 ஃபார் 7 விக்கெட் விட்டுருந்தாங்க. ஆஸ்திரேலியா தோக்க போகிறதுன்னு நினைக்கிறப்ப கிளென் மேக்ஸ்வெல் சாமிக்கு 108 தேங்காய் உடைப்பேன்னு வேண்டிட்டு வந்திருப்பாரோ, அதனால தான் 201 ரன் அடித்து தரமாக ஆஸ்திரேலியாவை ஜெயிக்க வச்சுட்டாரு.